World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக வாஸ்து அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பட் இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே 40 வருஷத்துக்கு முன்னாடியே மதுரையிலேருந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார். ஐயா அவர்கள் போகாத ஊர் இல்லைன்னு சொல்கிறத விட போகாத நாடு இல்லை அப்படின்றத வேணால் நம்ம சொல்லலாம். எங்களுடைய மதுரை பெற்ற செல்வம் வாஸ்து பேரரசர் உயர் திரு நவமணி சண்முகவேலு ஐயா அவர்கள் கோயில் வாஸ்துவும் வழிபாட்டு முறைகளும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தனது உரையை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலமுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அனைவரையும் அழைத்து அரங்கத்திலே அமர வைத்து அறிஞர் பெருமக்களை எல்லாம் பேச வைத்து அந்த அருள் ஜோதிடங்களை கேட்க வைத்து அது மட்டுமன்றி அறுசுவை உணவு தந்து இப்படி ஒரு சிறப்பும் பாராட்டுமிக்க மணிகண்டன் தம்பி அவர்களை வாழ்த்தி வரவேற்று என் உரையை தொடங்குகிறேன். என் இனிய நண்பர்களே, கோயில் வாஸ்து என்ற தலைப்பில் என்னை பேச சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டும். 46 ஆண்டுகளாக இந்த கோவில் வாஸ்துவை பற்றி பல ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடமுழுக்கு கும்பாபிஷேகங்களில் கலந்து கொண்டு ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். பல கோவில்களிலே வரைபடம் போட்டு அந்த கோவில்கள் சிறப்பாக வர செய்திருக்கிறேன். இந்த கோவில் வாஸ்து என்பது மனிதர்கள் வாஸ்துவும் கோவில் வாஸ்துவும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு அற்புதங்கள் ஒவ்வொரு சூட்சமங்கள் இருக்கின்றன. உதாரணமாக தஞ்சை பெரிய கோயிலை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அனைவருமே பெரிய கோவிலுக்கு தஞ்சாவூரில் சென்றிருப்பீர்கள். அந்த கோவிலிலே கீழே இருக்கக்கூடிய பீடம் 18 அடி, மேலே இருக்கக்கூடிய ஆவுடையார் 12 அடி உயரம், கீழே இருக்கக்கூடிய 18 மெய் எழுத்துக்களை குறிக்கிறது. மேலே இருக்கக்கூடிய லிங்கம் உயிர் எழுத்துக்கள் 12ஐ குறிக்கிறது. அது மட்டுமல்ல, கோபுரத்தினுடைய உயரம் எவ்வளவு என்றால் தமிழினுடைய உயிரெழுத்தும் மெய்யெழுத்து அனைத்தும் சேர்த்து 247. ஆக தஞ்சையினுடைய கோபுர உயரம் 247. அகு என்ற சொல்லை மட்டும் எடுத்துவிட்டால் 246. அந்த நந்திக்கும் லிங்கத்திற்கும் இடைப்பட்ட தூரம். இப்படி பல அற்புதங்களை ஒவ்வொரு கோவிலிலும் நாம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். பிரம்மஸ்தானம் தான் ஒரு வீட்டிற்கும் கோவிலுக்கும் மிக முக்கியம். வீடு, திருமண மண்டபம் அல்லது எந்த கட்டடமாக இருந்தாலும் பிரம்மஸ்தானத்தை சுவரோ தூணோ எதுவும் வரக்கூடாது. ஆனால் எந்த கோவிலிலும் போனாலும் பிரம்மஸ்தானத்திலே கொடிமரம் இருக்கும். நீங்கள் அந்த கோவிலுடைய அளவை அளந்து பார்த்தீர்கள் என்றால் அந்தந்த கோவிலுடைய அமைப்பிற்கு பிரம்மஸ்தானம் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும்.
உதாரணமாக சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னுடைய நண்பர் இருக்கிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலிருந்து இந்த பிரம்மஸ்தானம் ஒரு அளவாக இருக்கும். ஏன்னா அவருடைய உயரத்திற்கு என்னுடைய உயரத்திற்கு தொப்புள் பிரம்மஸ்தானம் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். அதாவது உயரத்தையும் கீழே இருக்கக்கூடிய பாதத்தையும் அளந்து பிரிக்கிறது தான் பிரம்மஸ்தானம். அந்த பிரம்மஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா கணு இருக்கும். அந்த கணு 32 கணு இருக்கும். அந்த 32 கணு என்னன்னா, நமக்கு பின்னாடி இருக்கின்ற டிஸ்க் என்று சொல்லுவோமே, அது 32 இருக்கிறது. இந்த இடம் வரைக்கும் 33 டிஸ்க் இருக்கிறது. அதில் ஒரு டிஸ்க்கு ஏதாவது பிரச்சனையானா நமக்கு ஸ்பைனல் கார்டு வழி அல்லது முதுகு வளைதல் இதெல்லாம் இருக்கும். ஆக அந்த 33 என்பது அந்த கொடிமரத்தினுடைய ஜீவநாடி. அது மட்டுமல்ல, அந்த கொடியிலே பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கும். அந்த நந்தியினுடைய உருவத்தை தூர வைத்து ஒரு மனிதனுடைய மூளையையும் தூர வைத்து பார்த்தால் ரெண்டும் ஒரே உருவமாக தென்படும். ஆக ஆத்மாவும் ஜீவாத்மாவும் கலந்திருக்க இடம் அந்த கொடிமரம் என்ற அமைப்பு. அது மட்டுமில்லை நண்பர்களே, கோபுரம் என்று எடுத்துக்கொண்டால் அதுதான் ஆண்டனா. வெளியே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை ஈர்த்து அந்த கருவறையிலே கொடுக்கிறது. அதனால தான் அந்த கருவறையிலே எந்த ஜன்னலும் இருக்காது. நீங்கள் இறைவனை வணங்க வேண்டுமென்றால் கூடுமானவரை அதிகாலையில் அந்த கருவறை திறக்கின்ற பொழுது வணங்கி பாருங்கள். அதனுடைய காந்த அலைகள், காந்த சக்தி, ரேடியோஸ் உங்கள் உடலிலே படும். கருவறை என்பது ஒரு சாதாரணமானதல்ல. 8க்கு 8 பெருக்கம் கருவறை. நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் 8க்கு 8 பெருக்கம் கருவறை. அதைத்தான் நம்மளுடைய வாசலையும் வைத்தார்கள். நான் பல தடவை சொல்லுவேன், சிதம்பர கோயில் என்பது 8க்கு 8 பெருக்கம் 1024. அதை அடியாக மாற்றினால் ஒரு சிதம்பர கோயில் என்பது 7 அடி 1 அங்குலம் 4இல் 1 பங்கு என்று சொல்லுகிறேன். ஆக கோவிலுடைய கருவறையை 8 என்று வைத்தான். ஏன் 8க்கு 8 64 வைத்தான் என்றால், அந்த கருவறையில் 8 என்பது அஷ்டலட்சுமிகளுக்கு அமைப்பு. 64 என்று ஏன் வைத்தான் என்றால், ஆயக்கலைகள் 64. அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணினுடைய கருவறையில் ஒரு குழந்தை கரு உருவாகிறது என்றால் 8வது மாதம்தான் அந்த கரு பூர்த்தியாகிறது. அதற்கு முன்னால் அந்த குழந்தை பிறந்தால் அது அபார்ஷன். 8வது மாதம் அல்லது 9வது மாதம் அல்லது 10ஆம் மாதம் பிறக்கின்ற பொழுது மருத்துவர்கள் பாடுபட்டு அந்த குழந்தையை காப்பாற்றி விடுகின்றனர். ஆக மனிதனுடைய வாழ்வியலையும் மனிதனுடைய தேகத்தையும் விஞ்ஞான அடிப்படையும் வைத்துதான் கோவிலை கட்டியிருக்கிறார்கள். அதனால தான் கோவிலும் ஊனுடம்பு ஆலயம் என்று சொன்னார்கள். இந்த உடம்பே ஆலயத்தினுடைய அமைப்பு என்று சொன்னார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உச்சந்தலையிலிருந்து இதுவரைக்கும் நமக்கு தேவஸ்தானம் என்று பேர், குருஸ்தானம் என்று பெயர், தேவகுருஸ்தானம் என்று பெயர். இந்த தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி அசுரகுருஸ்தானம் என்று பெயர். அதனால தான் தேவகுரு, குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பொன் தங்கம் அது இங்கேருந்து தொப்புள் வரைக்கும் தான் போடணும். தொப்புளு கீழே போடக்கூடாது. ஆனால் கீழே போடணும்னா பெண்கள் போடுகிற மிஞ்சி இருக்கிறதல்லவா, கொலுசு இருக்கிறதல்லவா, அது வெள்ளியில் தான் போடணும், தங்கத்தில் போடக்கூடாது. ஏனென்றால் இது அசுர குரு பகுதி. எனக்கு தெரிந்து சில நடிகர்கள் நடிகைகள் காலிலே கொலுசு, தங்க கொலுசு போட்டு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே கோமா ஸ்டேஜில் இருந்தவங்க நான் பார்த்துருக்கேன். பேர் சொல்ல விரும்பலை. அதனால் நம்மளுடைய அமைப்பை
கோவிலை ரொம்ப தீவிரமாக வைத்தார்கள். ஒரு தடவை நான் ட்ரெயினில் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு திராவிடத்தினுடைய மிக பெரும் தலைவர் எதிர்த்தாப்புல உட்கார்ந்திருந்தார். நான் உட்கார்ந்திருந்தது முதல் வகுப்பு பெட்டி. கொஞ்ச நேரத்தில் அறிமுகமாயிட்டோம். அப்போ சொன்னார், திருநெல்வேலி டவுனில் நாங்கள் கூட்டம் போட்டோம், கச்சேரி வச்சோம், கேட்டிங்களான்னு. கேட்டோம் அப்படின்னு. அதில் என்ன பிடிச்சிருக்குன்னு? எதுவுமே எனக்கு பிடிக்கலை நீங்கள் பாடினதுன்னு. ஏன்னு? ஆற்றுக்கல்ல துவைக்கிற, அம்மிக்கல்ல மிதிக்கிற, கோயில் கல்ல ஏயா மதிக்கிற. ஆற்றுக்கல்ல துவைக்கிற, அம்மிக்கல்ல மிதிக்கிற, கோவில் கல்ல ஏயா துதிக்கிற, அங்கே குறுக்கள் வயிறு பெருக்க வழி செய்கிற பாடுனீங்க. தவறான அமைப்பு, தவறான கருத்து, தவறானதை மக்கள் மத்தியிலே விதைக்கிறீர்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஆலயத்தினுடைய கருவறையில் எல்லா கல்லும் ஆலயத்திற்கு வருவதில்லை. ஆணில் ஆண்கள் பெண்கள் அழிக்கல் இருக்கிறது. இப்போ இந்த மண்டபம் ஆண் மண்டபமா பெண் மண்டபமா? இந்த வாஸ்து சாம்ராட்டெல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, சொல்ல தெரியும். ஒரு வெற்றிலை எடுத்தால் ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலை என்று சொல்லுகிறோம். மரத்தை எடுத்தோம்னா ஆண் மரம் பெண் மரம் அலிமரம் என்கிறோம். அதே போல் ஒரு கல்லை எடுத்தோம் என்றால் ஆண்கள் பெண்கள் அலிக்கல் என்று இருக்கிறது. ஒரு ஒன்றுக்கு ஒன்று சதுரமாக ஒரு கல்லை ஒரு சிற்பி வெட்டி அந்த உளியினுடைய மையப்பகுதியை தட்டுகின்ற போது பெண்ணினுடைய பரதநாட்டிய சலங்கை ஒலி கேட்டால் அது ஆண்கள், பெண்ணினுடைய சலங்கை ஒலி கேட்டால் பெண்கள், டொக் டொக் என்று கேட்டால் அது அலிக்கல். எனவே ஆண்கள் தான் மூலஸ்தானத்திற்கு வருகிறது, பெண்கள் சுற்றுவட்டத்திற்கு வருகிறது, அலிக்கல் காம்பவுண்டுக்கும் படிக்கல்லாவும் வருகிறது. அதனால் அந்த கல்லை கூட ஒரு சிற்பி தேர்வு செய்கிறான். அது மட்டுமல்ல, மூலஸ்தானத்தினுடைய சிலையை வடிக்கின்ற பொழுது சிற்பிக்கு, இன்றைக்கும் நான் பல சிற்பிகளை பார்த்திருக்கிறேன், போய் மூழ்கி குளித்து விட்டு ஈர ஆடையை கட்டி கொண்டு சிற்பி செதுக்குவான். அப்படி செதுக்கின்ற பொழுது இந்த ஈர உடை காய்ந்து விட்டால் நிறுத்தி விடுவான். அப்புறம் மறுநாள் குளித்து விட்டு அந்த ஈர துணியோடு போய் அந்த மந்திரத்தோடு செய்வான். ஏன் கல்லுக்கு அவ்வளோ மதிப்பு என்றால், உளியிலே கல் படுகின்ற பொழுது நன்றாக கவனித்து பாருங்கள், ஓம் என்ற ஒலி வரும். அதனால தான் ஐம்பொன்னை விட, தங்கத்தை விட, வெள்ளியை விட கல்லுக்கு நம்ம முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனது அருமைக்குரியவர்களே, பெண்கள் போட்டிருக்கிறார்கள் கம்மல், நான் போட்டிருக்கிறேன் தொண்டை கம்மல். அதனால் என்னால் தொடர்ந்து பேச முடியவில்லை. இன்னொரு சந்தர்ப்பமும் சமயமும் வாய்க்கும் பொழுது தொடர்ந்து பேசுகிறேன். என்னென்றால் நான் வீட்டை விட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சுங்க. ஒரு ஊராக சுற்றிட்டு இருக்கிறோம். இந்த வாஸ்துக்காரங்களுக்கு இதான் பொழப்பு. இப்போ கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு வாரமாச்சு வீட்டில் தேட மாட்டாங்களான்னு. இல்லைங்க, தேட மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால் எனக்கு சந்தர்ப்பம் வாய்க்கின்ற பொழுது நிறைய கருத்துக்களை கோவில் வாஸ்துவை சொல்கிறேன். இப்போ ஒரு முதல் புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன் வாஸ்துவில். இப்பொழுது 4 பாகம் புத்தகம் அடுத்து வரப்போகிறது. அதுக்கடுத்து கோவில் வாஸ்து 2 பாகம் வர இருக்கிறது. எளிமையாக போட இருக்கிறேன் என்று சொல்லி அத்தனைக்கும் என் அன்னை வராகியினுடைய தாழ் பணிந்து உங்களை எல்லாம் வணங்கி வாழ்த்தி இங்கிருந்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம், வளர்க வாஸ்து. பெருமதிப்புக்குரிய சான்றோர் அனைவருக்குமே இந்த வாஸ்து சாம்ராட், வாஸ்துல மட்டும் கிடையாது, ஜோதிடத்திலையும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பான், ஒரு அற்புதமாக இப்போ ஒரு சொற்பொழிவு பங்களிப்பு, தன்னுடைய பங்களிப்பையும் சொற்பொழிவை தந்தார். அவரை வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. அவருடைய ஏவி போடுங்க பார்க்கலாம்.
வெற்றியாளர், நவரத்னங்களின் நவரச நாயகன், வெற்றிக்கு வழிகாட்டும் கார்மேகவண்ணன். வாஸ்து என்றதும் நினைவில் நின்று மனதில் நிலைப்பது நீங்கள் மட்டுமே. வாஸ்துக்கலையில் தனக்கென ஒரு சாம்ராஜ்யம் அமைத்து சகல பிரச்சனைகளையும் நிவர்த்தி கொண்ட அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் ஆபத்பாண்டவ மூர்த்தியே. முருகப்பெருமானின் பெயர் கொண்டு நவக்கிரகங்களின் அருளாசி பெற்று ஜோதிட வாடிக்கையாளருக்கும் தோழமை கொண்ட தோழர்களுக்கும் கருத்துக்களை கேட்டு ஆர்வலர்களுக்கும் ஏகமூர்த்தியாயிருந்து வாழ்வில் ஒளிச்சுடர் ஏற்றும் வேல் கொண்ட வடிவேலனே. உயர் திரு நவமணி சண்முகவேலு ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.